எஜுகேஷனை பத்தி சொல்லிருங்க. நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிருங்க ஒரு வாட்டி. முதல்ல வந்து அரிச்சோடி. இப்ப உள்ள விவசாயத்துக்கும் அப்ப உள்ள விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்க? பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போடுவீங்க, அப்பெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து இருந்துச்சா? இப்ப மாட்டால உழுவுறதுக்கும் நம்ம டிராக்டர்ல உழுவுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப ஒரு ஏக்கர் மாட்டுல உழுவுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏறக்குறைய இப்ப நீங்க வந்து டீலெக்ஸ் போறீங்க, அப்பம்போது டீலெக்ஸ் மாதிரி என்ன நெல் போட்டீங்க? அப்போ வந்து இந்த சடச்சம்பா. இப்ப செலவு கூட. அந்த காலங்கள்ல மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் நடந்திருக்கு. ஆமா. ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அதை சொல்லுங்க நீங்க முதல்ல. இப்போ இந்த புகையான்னு சொல்றாலே அது என்னது அது? ஆனா இந்த விவசாயம் பண்ணாம நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. விவசாயம் பண்ணாம இருக்க முடியாது. உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் நீங்க சொல்லுங்க. என் பேரு கற்பையா. உங்களோட வயது? வயசு 82. தாத்தா, உங்களோட எஜுகேஷனை பத்தி சொல்லிருங்க. நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிருங்க ஒரு வாட்டி. நான் வந்து ஏட்டுப்பள்ளிக்கூடத்தில் படித்தாலே. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அதாவது ஒரு 70 வருஷத்துக்கு அங்கிட்டு நான் ஏட்டுப்பள்ளிக்கூடம் படிச்சிருக்கேன். அப்போது என்ன படிச்சீங்க? ஸ்கூல் மாதிரி இந்த சிஸ்டமா இல்லை வேறு சிஸ்டமா? ஸ்கூல் மாதிரியே தான். என்னென்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து முதல்ல வந்து அரிச்சோடி, 2வது மிந்திரிலக்கேன், 3வது மோதரை, அடுத்து பிராச்சோடிங்கிறது, அப்புறம் கொக்கோகத்தில் 1/4 வருஷம் படிச்சிருக்கேன். முழு வருஷம் படித்தா மூளை சில்பாயிரேன். அது ரொம்ப ஒர்க் பண்ணி படிக்கணும். நீங்கள் எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏறக்குறைய 40 வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள விவசாயத்துக்கும் அப்போ உள்ள விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? நீங்க வந்து ஒரு 20 வயசா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு விவசாயம்? அப்போல்லாம் நீங்க வந்து வரப்போட்டுறது எப்படி வெட்டுவீங்க? அப்புறம் அதுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் போடுவீங்க? நீங்க இப்ப பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போடுவீங்க, அப்பெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து இருந்துச்சா? பூச்சிக்கொல்லி மருந்து இருந்துச்சு, ஆனா பவுடர் மாதிரி இருக்கேன். இப்போ வந்து தண்ணி மருந்து. அப்போ உள்ளதுக்கு அப்போலாம் பூச்சி அவ்வளவு சாட்சி இருக்காது. ஆனால் இப்போ பயங்கரமாக இருப்பதனால தண்ணி மருந்தெல்லாம் இடையில ஒரு 30 வருஷத்துக்கு தான் அந்த தண்ணி மருந்து. பூச்சி மருந்து அதிகமாக பூச்சியும் அதிகமாகுது அப்படி சொல்றிய? ஆமா, அப்படிதான். இப்ப அந்த காலத்துல நீங்க உரம்லாம் போட்டுருப்பீங்களா? பயிர் நல்லா வளருது எப்படி? இயற்கை சார்ந்த உரம் போடுவீங்களா இல்ல வந்து இந்த யூரியா, பொட்டாசியம் இது மாதிரி இப்போ உள்ள மாதிரி போறீங்களா? அப்போ வந்து காம்ப்ளெக்ஸு, குப்பை இதுக்கு போடுறது, உரம் சாடையா போடுறது ஒரு வடம் ஒரு தடவை. இப்போ அதிகம், இப்போ 3 வட்டம் போடணும் ஒரு விவசாயத்துக்கு. விவசாயம் பண்ணிட்டோம்னா 3 வட்டம் போடணும். முதல்ல சூப்பரு, அப்புறம் காம்ப்ளெக்ஸு, யூரியா. இப்ப உள்ளத நம்ம அப்புறம் பேசிக்குவோம். அப்ப அந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிக்கும் போது இப்ப வந்து வயல ஃபர்ஸ்ட் உழுவீங்க. உழுறதெல்லாம் டிராக்டர் இருக்காது. அப்ப டிராக்டர் இருந்துச்சா? டிராக்டர் எல்லாம் கிடையாது. அப்ப என்னென்ன பண்ணுவீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. ஏறு கலப்பை, மாடு ஊட்டி தான் உழுவுறது, மரக்கலப்பை, இது மாதிரி. அப்போ விவசாயம் ஒரு 50 வருஷத்துக்கு அங்கிட்டு. இப்பதான் இந்த டிராக்டரு உழவு இது இப்போ உள்ள நடப்பு. அது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு இங்கிட்டு இந்த டிராக்டர் உழவு தான். மாடெல்லாம் கட்டி உழுவுறதுல. அப்போ நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியே டிராக்டர்லாம் இங்க வந்துருச்சா? அதுக்கு பிற்பாடு தான் 30, ஆமா 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புல உள்ளவங்க டிராக்டர் வந்து வாங்கி வச்சு உழுவாங்க. அதை போய் கேட்டோம்னா பெரும்பாலும் எங்களுக்கு உழவு இருக்கும்பாங்க. அப்புறம் மாட்டால உழுது இறக்கிறது இதான். இப்போ மாட்டால உழுவுறதுக்கும் நம்ம டிராக்டர் உழுவுறதுக்கும் என்ன வித்தியாசம்? மாட்டால உழுவுறது பில்லு தடை இல்லாம உழுதரலாம். டிராக்டர்ல உழுவுறது தடை இருக்கு. அப்ப டிராக்டர் உழுவுறதோட மாட்டு உழுவுறதான் பெற்றுன்னு தெரியல. பெற்று பில்லு சாகம், பில்லு அதிகமாக முளைக்காது. பில்லு சாகம் ஓரளவு பில்லு அதிகமாக இப்போ மண்டுறது மாதிரி அப்போ பில்லு அதிகமாக மண்டாது. மண்டனால களை விட்டு எடுத்துடுறது. இப்போ பில்லு களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்காதனால அந்த களைக்கொல்லி மருந்து அடிச்சிடுறது. இப்போ ஒரு ஏக்கர் மாட்டில் உழுவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஏக்கரு மாட்டில் உழுவுறதுக்கு ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம். ஆனால் டிராக்டர் வந்து 30 நிமிஷத்தில் உழுதுருவாங்க. ரைட்.
சரி, அப்ப அந்த காலத்துல எல்லாம் நீங்க வந்து மகசூல் இப்ப உள்ள மாதிரியே இருக்குமா, இல்ல அப்ப உள்ள வேற நெல்? இப்ப நீங்க வந்து டீலக்ஸ் போறீங்க, அப்பம்போது டீலக்ஸ் மாதிரி என்ன நெல் போட்டீங்க? அப்போ வந்து இந்த சரச்சம்பா, சித்திரக்காரு, கொடி வெள்ளை, கட்டை வெள்ளை, இப்படி நெல்லுக போடுறது. அது வந்து அப்போலாம் வந்து மாவுக்கு 7 மூடை 8 மூடை வரும். இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த டிலக்ஸி வந்து ஏறக்குறைய ஒரு 30-35 வருஷம் இருக்கேன். மாவுக்கு 10 மூடை, சராசரிக்கு சொல்ல போனா 10 மூடை ரேட்டு. அதாவது மகசூல் அதிகமாயிருக்கு இப்ப. ஆமாம், மகசூல் அதிகம். இப்போலாம் வந்து ஒரு மாவுக்கு 6 மூடை 7 மூடை இதுதான் வரும். அவ்வளவு நுணுக்கமா பண்ண தெரியாது. விளைச்சலும் அப்படிதான் இருக்கேன். இப்ப விளைச்சல் ஜாஸ்தி. மாவுக்கு இப்போ 12 மூடை ரேட்டு, 15 மூடை கூட மாவுக்கு. ஒரு ஏக்கருக்கு 45 மூடை வரைக்கும் கண்டுபா போடலாம். அப்போ அதுதான் பண்ண முடியாது. அப்போ அவ்வளவு இல்லை. அப்போலாம் வந்து 37-21 20 மூடை ஒரு ஏக்கருக்கு 20 மூடை கிட்ட வரும். அது ஒரு பெரிய இதா தெரியும் அப்ப. இப்ப வந்து சாதாரணமாயிருச்சு. ஆனா செலவு அப்ப கம்மி, இப்ப செலவு கூட. உரம், பூச்சி மருந்து, அது இதுன்னு. ஆமாமா, களையெடுப்பு, ஆள் கூலி எல்லாமே. அப்பெல்லாம் ஆள் கூலி எவ்வளவு நீங்க ஆரம்பிச்ச காலத்துல? அப்போலாம் வந்து 3 ரூபாயில இருந்து 2 ரூபாயில 3 ரூபா வரைக்கும் அப்ப கூலி. இப்ப வந்து ஒரு ஆளுக்கு களையெடுப்பு கூலிக்கு வந்து 350 ரூபா கேட்குறாங்க. ஆமா, அதுக்கேத்தாப்புல காலங்கள் மாறிடுச்சு. 400 ரூபாயும் கேட்குறாங்க. அந்த காலங்கள்ல மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் நடந்திருக்கு. ஆமா, 3 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு சாப்பாடை போட்டு வேலையை பாக்குறது. அப்ப உள்ள அரிசி எல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமா? இப்ப உள்ள டீலக்ஸ் மாதிரி இருக்குமா, இல்ல எப்படி இருக்கும்? அப்ப வந்து அரிசியெல்லாம் கொஞ்சம் முரடா இருக்கேன், பெருசா இருக்கும். முரட்டுக்கால அரிசின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல. வேக வைக்கிறதுக்கு ஒரு நாள் சோறு பெருசா இருக்கேன். இப்போ இந்த டிலேக்ஸி வந்ததுக்கு பிற்பாடு இப்போ கொஞ்சம் நைஸா, கொஞ்சம் சிறுவட்டா இருக்கேன். அப்போ இந்த அரியாதன் அப்படின்னு சொல்ற நெல் அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கேன். சித்திரக்காரன் கொஞ்சம் பெருசா தான் இருக்கேன். இப்போ அந்த நெல்லெல்லாம் இல்ல, அந்த நெல்லாம் இப்ப கிடையாது. அப்ப முரட்டுக்கால அரிசி போல, அது என்னது? முரட்டுக்கால அரிசிங்கிறது அது ஒரு நெல். இந்த இது சிஎம்பித்திரின்னு சொல்லி ஒரு நெல் இருக்கு. அப்ப அந்த சிஎம்பித்திரிங்கிறது வந்து நெல் நெட்டாகவும் முரடாகவும் இருக்கும், பூரிப்பா இருக்க நெல். அது சோறெல்லாம் சமயத்துல ஒரு 1/4 இன்ச்சு நெட்டில் இருக்கும். 1/4 இன்ச்சு நெட்டு ஒரு சின்ன உரல், இந்த பிள்ளைகளுடைய விரல் அவ்வளவு பெருசு இருக்கும். அது அவ்வளவு பெருசு இருக்கும். சின்ன பிள்ளை விரல் பெருசு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இருக்கும் பெருசு. அப்போலாம் சோறு வந்து மென்று தான் சாப்பிடணும், சும்மா முழுங்க முடியாது. இப்போ நைஸாக வந்து டிலேக்ஸுக்கு கம்மியாக இன்னொரு நெல் ஒன்று வந்திருக்கு, அது ரொம்ப நைஸாக இருக்கும். பிரியாணி, அது சீரக சம்பா மாதிரி. சீரக சம்பா மாதிரி. இப்போ வந்து புதுசா விவசாயம் பண்ண போறவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்லுவீங்க? இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு தரிசு நிலம் இருக்கு, அதுல இருந்து நான் வந்து நெல் எடுக்கணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ என் வயல் இருக்கு, நான் வந்து 4 தடவை ஃபர்ஸ்ட் உழுதுருவேன். உழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? விதை போடுவேன். விதை போட்டதுக்கப்புறம் அந்த விதை பயிர் முளைச்சி வரும். மழை பெஞ்சாதான் முளைக்கும், மழை பெய்யாட்டி என்ன பண்றது? மழை பெய்யாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. 15 நாள் வரைக்கும் அந்த நெல் கெட்டு போயிடும். கெட்டு போனதுக்கு அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் அந்த பயிர் வந்து முளைக்கலன்னா மறுபடியும் விதைக்கணுமா? மறுபடியும் விதைக்கணும். இப்ப மறுபடியும் விதைச்சு அந்த பயிர் வந்து முளைச்சி வரும். வரும்போது நான் என்ன பண்ணணும்? அடுத்து மருந்து அடிக்கணுமா, இல்ல களைக்கொல்லி போடணுமா? இல்ல மருந்து, களைக்கொல்லி மருந்து அடிக்கணும். களைக்கொல்லி மருந்து அடிக்கணும். இப்ப அந்த மருந்து அடிக்காம வேற ஏதாவது இது இயற்கை முறையில் அதை களையை கட்டுப்படுத்த ஏதாவது வழி இருக்கா? ஆள் விட்டு தான் எடுக்கணும், அது அதிகமாக செலவாகும். ஆள் விட்டோம்னா ரொம்ப அதிக செலவாகும். அதோட மேன் பவர் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பளங்கள்லாம் இப்போ கூட. சரி, இப்போ நம்ம களைக்கொல்லி எடுத்து போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் பயிர் கொஞ்சம் முளைச்சி வருது, வெளியே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்?
அதை களை ஊடு நடணும். களை விட்டு இந்த நெருக்கமா இருக்க இடத்துல உள்ள பயிரை பிடுங்கி கலக்க உள்ள இடத்துல நடணும். கலக்க பொட்டலா இருக்க இடத்துல நடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தண்ணி பாய்ச்சணுமா? தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சிட்டு உரம் என்ன உரம் போடுறதுனா யூரியாவா இல்ல காம்ப்ளெக்ஸ்? யூரியா, காம்ப்ளெக்ஸ், பொட்டாசியம். ஆமா, இதை வந்து போடணும். பொட்டாசி வந்து கருதாந்தலையில அப்ப யூரியா, காம்ப்ளெக்ஸ் அதை கலந்து போடணும். போட்டுட்டு ஒரு மாசம் வெயிட் பண்ணலாமா? ஒரு மாசம்லாம் வெயிட் பண்ணா ரொம்ப வெளுத்து போயிடும். 15 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும். 15 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு எத்தனை வாட்டி போடணும் உரம்? 3 வாட்டி போடணும். 3 வாட்டி போடணுமா? ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு உரம் போடலாம்? ஒரு ஏக்கருக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மூடை, யூரியாவில் அரை மூடை போடுறது. அதுதான் ஒரு முறையான உரம். இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஏக்கருக்கு 2 மூடை காம்ப்ளெக்ஸ், 1 மூடை யூரியா கலக்குறாங்க. ஏன் அப்படி? மகசூல் அதிகமா வர்றதுக்கு ஆக்கமா பைத்துல வளர்த்து விட்டா ஆக்கமா வளர்ந்துச்சுனாக்கா குலை கொஞ்சம் நெட்டாம நெல்மணியும் கொஞ்சம் கூட இருக்கேன். அதாவது சீம்பலா உரம் போட்டா கருதி சீத்துன்னு சின்னமா பறியும். அதுல அவ்வளவு மகசூல் கிடைக்காது. அந்த மாதிரி சில பேர் அப்படி போடுறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியும் செய்யறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களும் வசதி வாய்ப்பா உள்ளவங்க கைக்கு மெய்யா பலன் கூட கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போடுவாங்க. 2 தடவையும் போடக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒரு தடவை போட்டதோட பண்ணக்கூடிய ஜெயித்தல் உள்ளவங்களும் இருக்காங்க. அதுக்கான இது அதிகமா போடுறவங்களுக்கு நெல் மகசூல் நிறைய கிடைக்கும். ஆமா, இப்போ வந்து 3 தடவை உரம் போட்டுட்டேன். உரம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கருது நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து கருது பறியும் போது என்ன பண்ணணும்? பூச்சி எல்லாம் அதிகமா வரும். அப்பதான் கருது பறிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா புகையா இந்த மாதிரி கண்ட கடிய பூச்சி எல்லாம் அதுல வந்து விழுகும். ஆமா, அப்பம்போது என்ன பண்ணணும்? மருந்து அடிக்கணும். பூச்சி மருந்து அடிக்கணும். பூச்சி மருந்து அடிச்சு இப்ப வந்து இப்போ பக்கத்துல உள்ள வயல்ல எல்லாம் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. நான் மட்டும் வந்து ஏதாவது ஒரு இயற்கை உரத்தை வச்சு போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி பஞ்சகாவி அது மாதிரி தூணுனா அந்த பூச்சி கேக்குமா? எப்படி? அது கேட்காது. அங்க எல்லாம் அடிக்கிற வயக்கால்ல அதுல உள்ள பூச்சி இதுக்கு வந்துடும். நம்மளும் அதுக்கு அடிக்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. மாறினா எல்லாரும் இயற்கை உரத்துக்கு மாறணும். நம்ம மட்டும் இயற்கை உரம் பண்ணோம்னா எல்லா பூச்சியும் நம்மளை காலி பண்ணிடும். அதுக்குன்னு நமக்கு நுணுக்கமான அறிவு வேணும். எப்படி எப்பெல்லாம் அந்த இயற்கை உரத்தை கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கரெக்டான நாலேஜ் இல்லாட்டி அது ரொம்ப சிக்கல் ஏற்படுத்தும். இப்ப வந்து பூச்சி மருந்து அடிச்சாச்சு, கருது பறிஞ்சிருச்சு. இப்ப இந்த புகையான்னு சொல்றாலே அது என்னது? அது என்ன பூச்சி? அது புகையான்னா அது ஒரு பூச்சி. அது ஒரு பூச்சி கருப்பா இருக்கும். அப்படியே விழுந்துச்சுனாக்க வயலையும் பைட்டையும் கருப்பா அப்படியே சாம்பல் மாதிரி அந்த கலர்ல வந்துடும். எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. எதுக்குமே பிரயோஜனம்லாம் அப்படியே தரையோட அழுகி சாம்பல் ஆயிரும். சரி, அவ்வளவு எவைட்டு வேகம் இருக்கு அந்த புகையான் பூச்சி. இருக்கிறதுல ரொம்ப மோசமானது. ஆனா அதுக்கு மருந்து இருக்கு. இயற்கை மருந்து வச்சு அந்த புகையானை கட்டுப்படுத்த முடியுமா? அதெல்லாம் விழுந்ததுக்கு பின்னால எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. விழுகு முன்னாடி போட்டாதான். இப்ப அந்த பூச்சி மருந்து அடிச்சிட்டிய, இப்ப மழை பெய்யலன்னா என்ன ஆயிரும்? மழையே பெய்யல, நான் வந்து உரம் போட்டேன், மழையே பெய்யல, என்ன ஆகும்? மழையே பெய்யலைன்னா வேஸ்ட், அவ்வளவுதான். எல்லாம் போச்சு. இவ்வளவு தூரம் நீங்க உழுதது, களை எடுத்தது எல்லாமே வேஸ்ட். கடைசி மழை இல்லாட்டி மழை அதிகமா பெஞ்சிருச்சுன்னா அதிகம் பெஞ்சாலும் விவசாயம் அழுகி போயிடும். தண்ணியை வடிச்சுடுறோம்லன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இவ்வளவு ரிஸ்க நீங்க கடந்து வர்றீங்க. கரெக்டா வந்து அறுத்து கொண்டாந்துட்டிய. ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூடை நீங்க நெல் அறுப்பிய? ஒரு ஏக்கருக்கு 21 மூடை, 36 மூடை. மொத்தம் 21ல இருந்து 36 வரும். நம்ம 30 மூடை கணக்கு எடுத்துக்கலாமா? 30 மூடை கண்டிப்பா கிடைச்சிடும். 30 மூடை ஆவரேஜுக்கு கிடைக்கிறது சொல்ல முடியாது. 7 மூடை ரேட்டும் மாவுக்கு 7 மூடை ரேட்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. சரி, 30 மூடை வச்சுக்குவோம். நம்ம நல்லா விளைஞ்சா 30 மூடை கிடைக்கும் நமக்கு அதிகபட்சமா. ஆமா, ஒரு ஏக்கருக்கு 30 மூடை இருக்கு. 30 மூடைனா ஒரு மூடை வந்து 1000 ரூபாய்க்கு போகுமா? 1200 ரூபாய்க்கு போகுது. 1250 ரூபா. குறைஞ்சபட்ச விலை 1850. இப்ப 30 மூடை நமக்கு ஒரு ஏக்கர்ல கிடைக்குது. அதுக்கு 1250 ரூபான்னு போட்டோம்னாலே நமக்கு வந்து ஒரு 37,500 ரூபா அந்த ரேஞ்சில காசு கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 37,500 ரூபா நமக்கு கிடைக்குது. இதுல நீங்க வந்து 4 தடவை நீங்க டிராக்டர் வச்சு உழுவுறிய, களை எடுக்கிற கால் கொடுக்குறிய, உரம் போடுறிய, மருந்து அடிக்கிறிய,
பூச்சி மருந்து அடிக்கிறிய, தண்ணி பாய்ச்சறிய, அப்புறம் கருது இருக்கிறதுக்கு மிஷின் கூலி, அதுக்கப்புறம் நெல் அள்ளிட்டு போறவங்களுக்கு ஒரு கூலி, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அதை சொல்லுங்க நீங்க முதல்ல. ஏன்னா ஏறக்குறைய 20,000 ரூபா, குறைஞ்சபட்சம் 20,000 ரூபா செலவாகும் ஒரு ஏக்கருக்கு. அதாவது இந்த 20,000க்குள்ள நீங்க வந்து உழுவணும், 4 தடவை உழுகணும், அதுக்கு வந்து களைக்கொல்லி போடணும், களை எடுக்கணும், களை எடுக்கிறதுக்கு ஆலோசனை எடுக்கணும், அப்புறம் நாத்து நடணும், அதுக்கப்புறம் மருந்து அடிக்கணும், அப்புறம் வந்து கருது பறியும் போது தண்ணி பாய்ச்சணும், தண்ணியோட லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு கருதுல வந்து மருந்து அடிக்கணும், அதுக்கப்புறம் கருது அறுக்கணும், அப்போ கருது அறுக்கிறதெல்லாம் வந்து வீட்டில் கொண்டாந்து டிராக்டரில் வச்சு சேமிக்கணும், அப்புறம் அதை வந்து வியாபாரிகிட்ட கொண்டே நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாமே அந்த செலவு பண்ணுறதுக்கு 20,000 கிடைக்குது. உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 கிடைக்குது ஒரு ஏக்கருக்கு. இதுக்கு ஒரு டியூரேஷன் வந்து 6 மாதம் கிடைச்சாலும் கிடைக்கும். இந்த 16,000 அந்த ஆமா, கிடைக்கலைனாலும் உள்ளதான் வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலா போயிடும். ஆனாலும் நீங்க அந்த விவசாயத்தை ஒரு பேஷனேட்டா பண்றீங்க. ஆமா, அது பண்ணாம இருக்க முடியாது. பண்ணாம இருக்க முடியாது. இப்ப உங்க வயல்ல வந்து இப்ப லாபம் கம்மியா இருக்கு. இப்ப நீங்க இந்த ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா 16,000ங்கிறது 6 மாசத்துல கணக்கு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 2,500 ரூபா அந்த ரேஞ்சில தான் கிடைக்குது உங்களுக்கு மாசத்துக்கு ஆவரேஜ் பண்ணும் போதே. ஆனா இந்த விவசாயம் பண்ணாம நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. விவசாயம் பண்ணாம இருக்க முடியாது, மைண்ட் வராது. காசே நஷ்டமானாலும் பரவாயில்ல, அது பண்ணிதான் ஆகணும். அப்படிங்கிற காலகட்டத்துல இப்ப இருக்கு. அந்த விவசாயம் பண்ணலைன்னா உங்களுக்கு எப்படி ஒரு மன கஷ்டமா இருக்குமா? இல்ல மனசு கஷ்டமா இருக்கும். பயிர் எல்லா வயலும் இருக்கும்போது ஆமா, அடுத்தவங்க உழுது விதைக்கிறாங்கன்னா நம்மளோட வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இப்படி இருக்கவும் முடியாது, சும்மா தூக்கம் வராது. ஆமா, பண்ணாதான் தூக்கமும் வரும். காசுக்காண்டி பண்றது இல்ல, அது காசுக்காகத்தான் பண்றது. ஆனாலும் ஒரு இது இருக்கு அதுல உங்களுக்கு. சில இது வசதி வாய்ப்பா உள்ளவே இன்ட்ரெஸ்டா செய்வாங்க, அதுக்கான பலனை பண்ணிக்கிடுவாங்க.